யூனிட் எக்ஸசைஸ் 5 ஃபஸ்ட் சம்மு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க, அதோட பாயிண்ட் 4 பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சைட்லேயும் மிட் பாயிண்ட் எடுங்க. எடுத்துட்டு அதோட ஷேப்பு ஸ்கொயராக, ரெக்டாங்கிளாக, ரோம்பஸான்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், மிட் பாயிண்ட் எடுத்துட்ட பிறகு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் இல்லையா? நம்ம டிசைட் பண்ணலாம். மிட் பாயிண்ட் எடுக்கலாமா? இதுக்கும் பிக்யூக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னது? முதல்ல மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 டிவைடட் பை 2 கமா y1 ப்ளஸ் y2 டிவைடட் பை 2 இல்லையா? இதான் ஃபார்முலா. இப்போ நான் இதை ஒன்று x1 y1 இது x2 y2ன்னு எடுத்துக்கிறேன். என்ன வரும் பாருங்கள், x1 மைனஸ் 1 அப்புறம் மைனஸ் 1 டிவைடட் பை 2 கம்மா y1 y2 இல்லையா? மைனஸ் 1 ப்ளஸ் 4 டிவைடட் பை 2. அப்போ இது என்னவாக இருக்கும்? இது PQ தானே? PQ அது என்னவாக இருக்கும்? மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 2 பை 2, இது 3 பை 2 இல்லையா? கேன்சல் பண்ணால் 1. அப்போது மைனஸ் 1 கம்மா 3 பை 2 இது PQ ஆச்சுங்களா? அடுத்து QR கண்டுபிடிக்கணும். முதல்ல A போட்டுடலாம். மைனஸ் 1 கம்மா 3 பை 2 இது PQவோட மிட் பாயிண்ட்டு. அடுத்து QR கண்டுபிடிக்கணும். Qவும் ஆரையும் கண்டுபிடிக்கணும். QRனது QR இது y2 x2 y2 எடுத்துட்டோம், அதனால் இது x1 y1 எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், x1 ப்ளஸ் x2 அப்புறம் y1 ப்ளஸ் y2 இல்லையா? அப்போது 5 மைனஸ் 1 டிவைடட் பை 2 கமா 4 ப்ளஸ் 4 டிவைடட் பை 2. அப்போது இதெல்லாம் ஆச்சு, 5 மைனஸ் 1 4 இல்லையா? 4 பை 2 இது 8 பை 2. கேன்சல் பண்ண என்ன வரும்? இது 2 இது 4. அப்போது 2 கம்மா 4 இது QRோட மிட் பாயிண்ட்டு 2 கம்மா 4 வச்சுங்களா? அடுத்து RSோட மிட் பாயிண்ட் பார்க்கணும். RS இது x1 y1னா இது x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது மிட் பாயிண்ட் என்னது? x1 ப்ளஸ் x2 தானே? 5 ப்ளஸ் 5 டிவைடட் பை 2 கம்மா y1 ப்ளஸ் y2. அப்போது 4 மைனஸ் 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 10 பை 2 கம்மா 3 பை 2 இல்லையா? 4 மைனஸ் 1 3 பை 2 கேன்சல் பண்ணால் 5. அப்போது 5 கம்மா 3 பை 2 இது RSோட மிட் பாயிண்ட் என்னது? 5 கம்மா 3 பை 2. அப்புறம் என்ன பண்ணோம்? SP கண்டுபிடிக்கணும் இல்லையா? SP இது x2 y2 எடுத்துட்டோம். அப்போது இது x1 y1 இருக்குது. நம்ம இப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போது x1 ப்ளஸ் x2 டிவைடட் பை 2 கம்மா y1 ப்ளஸ் y2 இல்லையா? மைனஸ் 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு இது என்ன ஆகிடும்? 4 பை 2 கம்மா மைனஸ் 2 பை 2 இல்லையா? மைனஸ் 2 பை 2. அப்போ என்னவாக இருக்கும்? இதை கேன்சல் பண்ணால் 2, இதை கேன்சல் பண்ணால் 1. அப்போ மிச்சம் என்னது? 2 கம்மா மைனஸ் 1 சரிங்களா? அப்போ D என்னது? 2 கம்மா மைனஸ் 1. இப்போது மிட் பாயிண்ட் எல்லா சைடுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சரு ஸ்கொயராக கேட்டுருக்காங்க இல்லையா? ஸ்கொயராக, ரெக்டாங்கிளாக, ரோம்பஸான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் எடுக்கணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எடுத்துகிட்டு அதை நம்ம கண்டுபிடிச்சா தான் தெரியும் எல்லா சைடும் எப்படி இருக்குது. அதை வச்சு தான் சொல்ல முடியும் இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கலாம். அடுத்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன ஃபார்முலா? D ஈக்குவல் டு ரூட்டு x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் இல்லையா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா
ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏடிக்கு எடுக்கலாம். ஏடி ஏ -1, 3/2 டி என்னது 2, -1 இல்லையா. இது x1 y1 x2 y2 ஏடி சாரி ஆமாம் ஏடி தானே இருக்கும். ஏடி ஈக்குவல் டு ரூட்டு x2 மைனஸ் x1 என்னது x1 என்னது -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 -1 மைனஸ் y1 3/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன வருது, ரூட்டு 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா. 2 + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதெல்லாம் ஆகிடும் கிராஸ் மல்டிப்ளை ஆகிடுமா. அப்போது -1 × 2 -2 -2 ப்ளஸ் -3 -5/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்னவா மாறும், 2 + 1 3, அப்போ 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் இது என்ன ஆகிடும் 25 / 4 ஆச்சா. இப்போ 4 × 9 எவ்வளோ, 18 2 8 2 9 18 36 ரூட் 36 ப்ளஸ் 25 / 4 ஈக்குவல் டு இது 36 25 1 1 61/4. ஏடி வந்து ஏடியோட லென்த் என்னது, டிஸ்டன்ஸ் என்னது 61/4. ஓகேங்களா. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஏபி எடுக்கிறேன். ஏபி எடுத்து போகலாம். ஏபி ஈக்குவல் டு முதல்ல ஏபி முதல்ல எடுத்துக்கலாம். ஏ என்னது -1, 3/2 அப்புறம் பி என்னது 2, 4 இல்லையா. பி 2, 4 இது x1 y1 இது x2 y2. ஏபி ஈக்குவல் டு ரூட் x2 - x1 இல்லையா. 2 -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 -3/2 அதாவது 1 y1 ஹோல் ஸ்கொயர். அப்போது என்னவாகும் பாருங்கள், 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. அப்போது 2 + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதுனா பாருங்கள் 2 × 4 8 8 - 3 / 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட்டு இதுனா ஆகிடும் 9. ஆமாம் 3 ஸ்கொயர்னே போட்டலாம். 3 ஸ்கொயர் ப்ளஸ் இதுனாது 5 8 - 3 5 தானே 5/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும் பாருங்கள் 9 ப்ளஸ் 25 / 4. இங்கே பாருங்கள் அதே மாதிரி வந்துச்சு பாருங்கள் இதுலேயும் இல்லையா. அப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், அதே தான் 36 ப்ளஸ் 25 / 4 ஈக்குவல் டு ரூட் 61/4. அப்போது இதோட டிஸ்டன்ஸ் என்னது ரூட் 61/4. அடுத்து பிசி கண்டுபிடிப்போம் இல்லையா. பிசி பி என்னது 2, 4 சி 5, 3/2 சா. இது x1 y1 இது x2 y2. இப்போது பிசி ரூட்டு x2 - x1 இல்லையா. 5 - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 இல்லையா 3/2 -4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் என்னது 5 - 2 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 4 8 இல்லையா. அப்போது 3 - 8 / 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட்டு 9 ஸ்கொயர் ப்ளஸ் இதுனாது 8 - 3 வந்து -5/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 ஸ்கொயரில் 3 ஸ்கொயரு அதை 9 போட்டோம் சரியா. 3 × 3 9 9 ஸ்கொயர் தப்பாக போட்டேன். இப்போ பாருங்கள் 9 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 25/4
அதே தான் வந்துருச்சு இல்லையா? அப்போது 36 + 25/4 ஈக்குவல் டு √61/4. அப்போ இதுவும் என்னது? √61/4. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சைடு என்னது? இது இல்லையா? CD. C 5, 3/2. D என்னது? 2, -1. சிடியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்ப்போமா? ரூட்டு இது x1 y1 இது x2 y2. x2 - x1 இல்லையா? 2 - 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 இல்லையா? -1 - 3/2 ஹோல் ஸ்கொயர். அப்போது இதனவா எழுதலாம்? ரூட்டு -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × -1 -2 -3 /2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ஸ்கொயரில் மைனஸ் போயிடும் இல்லையா? அப்போது 9 ப்ளஸ் இதுனா ஆகிடும் -5 ஆகிடும் இல்லையா? -5னா ஸ்கொயர் பண்ண என்ன ஆகிடும்? சரி அப்படியே போடலாம். -5/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட்டு 9 + 25/4 இல்லையா? 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போது 4 9s are 36 + 25/4 ஈக்குவல் டு √61/4. அப்போ இதோட டிஸ்டன்ஸும் என்னது? 61/4. இப்போ பாருங்கள், 4 சைடையும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். அப்போ என்னவாக இருக்கும்? இந்த given quadrilateral is square. அவ்வளோதான் சம்.